ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க எப்படி நம்ம வந்து ஈஸியாக வெயிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்கிற சிம்பிள் மெத்தடை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைட் எஃபெக்டாக இருக்கிற பவுடர் எதுவும் நீங்களாம் ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ஈஸியாக எப்படி வந்து வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள் போகலாம். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து 5 பொருள் எடுத்திருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் நிறைய பால் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் 3 பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம், 5 வால்நட் எடுத்திருக்கோம், ஒரு 5 பீஸ் வந்துட்டு லைன் டேட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் ஏறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பிஸ்தா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். இது கூட வந்து உங்களுக்கு பனானா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனானா இல்லை அப்படின்னா விட்டுடலாம். பனானா வந்து உங்கள் சாய்ஸ் மட்டும்தான். பட் வந்து உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஹனி இருந்தாலும் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் வந்து நான் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். பட் வந்து இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். வாங்க இப்போ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைன் டேட்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 10 பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் 3 பாதாம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்ச மில்க்கு 1 டம்ளர் மில்க், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை வந்து ஒரு குட்டி டம்ளரில் மாற்றிக்கலாம். மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இந்த நட்ஸை வந்து நான் அது மேலே போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெயிட் வந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்கான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து கண்டினியூஸாக ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஒல்லியாக அநியாயத்துக்குன்னு ரொம்ப இதுவாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.